தொழில்துறை பிரச்சினையை தீர்க்க டிஜிட்டல் வசதி. செவ்வந்தியை தேடி நாடு முழுவதும் சிறப்பு நடவடிக்கை. 9 தமிழ் கட்சிகள் இணைந்து சங்கு சின்னத்தில் போட்டி, வெளியான அறிவிப்பு. கிளீன் ஸ்ரீலங்காவில் இந்து மதத்தையும் துடைத்தெறிய நினைக்கும் வேலை திட்டம். தொழில்துறை தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க எதிர்காலத்தில் புதிய டிஜிட்டல் வசதியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துநெந்தி தெரிவித்துள்ளார். இதனூடாக தொழில் வழங்குனர்கள் தங்கள் சொந்த மாவட்டத்திற்குள் இருக்கும் எந்த ஒரு பிரச்சினையும் தீர்த்து கொள்ள முடியும் எனவும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ரத்தினபுரி பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் சுனில் கந்துநெந்தி இதனை தெரிவித்தார். தொழிற்சாலைகள் கிராமங்களில் இருக்குமானால் தொழில்துறை அமைச்சு மக்களுக்கு சேவைகளை வழங்கும் இடமாக இருந்தால் அந்த சேவைகள் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் வழங்கப்பட வேண்டும். பின்னர் தொழில் வழங்குனர்கள் கொழும்புக்கு வந்து அதற்காக போராட வேண்டியதில்லை. எங்கள் எதிர்கால திட்டம் நவீனமயமாக்கப்பட்டு தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டவுடன் தொழிற்சாலையிலேயே பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஒருவர் தொழில் தொடங்க அனுமதி பெற 1.5 வருடம் மட்டுமே ஆகும். இல்லையெனில் லஞ்சம் செலுத்த வேண்டிய சூழல் உருவாகின்றது. லஞ்சம் வழங்காமல் இருப்பதற்காகவே அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே லஞ்சம் வழங்காமல் ஊழலற்ற முறையில் செயற்பட வேண்டியது அவசியம். இதை மேலும் மேம்படுத்த அனைத்து அரச கொடுப்பனவுகளையும் டிஜிட்டல் மயமாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே உங்கள் வேலையை எளிதாக்குவதற்காக தொழில் முனைவோரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேலையை இலகுபடுத்த லஞ்சம் கொடுக்க வேண்டாம் என்று அவர் தெரிவித்திருந்தார். கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் பின்னணியில் உள்ளதாக கருதப்படும் 25 வயது நபரான இஷாரா செவ்வந்தியை தேடுவதற்காக நாடு முழுவதும் ஒரு சிறப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் சட்டத்தரணி போல் வேடமிட்டு நீதிமன்றத்துக்கு துப்பாக்கியை கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபரான குறித்த பெண் நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின்படி சிறப்பு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவத்துக்கு பின்னர் அவர் காணாமல் போயுள்ளார். மேலும் சில தகவல்கள் அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அந்த பெண் இந்த நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தெஹிவலை மற்றும் மதுகமாவின் பல இடங்களில் நேற்று ஒரு சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் பெண் குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான சூழ்நிலையில் கொலை மிரட்டல்கள் வந்ததாக கூறி அந்த பெண்ணின் பாட்டி, தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் நீர்கொழும்பு வீதி ஜெயா மாவட்டத்தில் உள்ள தங்கள் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இதற்கிடையில் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேலும் 3 சந்தேக நபர்கள் 48 மணி நேர தடுப்பு காவலின் உத்தரவின் பேரில் விசாரணைக்காக போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் 3 சந்தேக நபர்களும் ஆயப்படுத்தப்பட்ட பின்னர் விசாரணைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததாகவும் கொலைக்கு முந்தைய நாள் துப்பாக்கிச்சூடு நடாத்தியவருக்கு அதை வழங்கியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடாத்தியவரையும் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்றதாகவும் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடாத்தியவரின் காதலி நீண்ட விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருந்தார். மேலும் அவரது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. தேவைப்பட்டால் அவர் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை தொடர்பாக 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் 2 முன்னாள் கமாண்டோக்கள் அடங்குவதாக போலீசார் கூறியுள்ளனர். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 9 கட்சிகள் இணைந்து போட்டியிடுவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் இணைவில் பகுதியில் இடம்பெற்ற கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டணியில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம், ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ் தேசிய கட்சி, தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், ஜனநாயக தமிழரசு கட்சி, சமத்துவ கட்சி ஆகிய 9 கட்சிகளும் இணைந்து கொண்டுள்ளனர். தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளது. இந்த கலந்துரையாடலில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என். ஸ்ரீகாந்தா, ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி. ரவீந்திரா,
தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சார்பில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ், ஜனநாயக தமிழரசு கட்சி சார்பில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் க நாவலன், தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மற்றும் சமத்துவ கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட இன்னும் சிலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் கிளீன் ஸ்ரீலங்காவில் எமது இந்து மதத்தையும் துடைத்தெறிய நினைக்கும் வேலை திட்டம் ஹபரணையில் நடந்தேறியுள்ளதாக சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் இப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இலங்கையில் ஹபரணை பிரதான வீதியால் பயணம் செய்யாதவர்கள் இருக்க மாட்டீர்கள். அப்பிரதேசத்தில் வீதியின் மருங்கில் பழமையான விநாயகர் ஆலயம் ஒன்று உள்ளது. பயணிகள் அங்கு வழிபாடு செய்து செல்வது வழக்கம். அவ்வழிபாட்டில் ஈடுபடுவதில் நானும் ஒருவன். தற்போது விநாயகர் ஆலயத்தின் முன்னால் பேருந்து தரிப்பிடம் அமைக்கப்பட்டு விநாயகர் ஆலயம் முழுமையாக மறைக்கப்பட்டு குறுகிய காலத்தில் அது அகற்றப்படும் நிலையும் உருவாகியுள்ளது. எமது இந்த இந்து கலாச்சாரத்தின் தொன்மை பீடமாக இலங்கை இருப்பதால் தான் ஈழத்தினை சிவபூமி என திருமூலர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அழைத்திருந்தார். எமது மரபுரிமைகளை கடந்த சிங்கள அரசாங்கம் அளித்தது போல தற்போதும் நடைபெறுவது ஏற்க முடியாது. இதற்கான கண்டனத்தினை நாம் ஒன்றிணைந்து வெளிப்படுத்த வேண்டும். அத்தோடு விநாயகர் ஆலயத்தினை இந்த அரசாங்கம் புனர்நிர்மாணம் செய்ய வேண்டும் எனவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெற்காசிய நகர்வல ஓட்டப்போட்டியில் சிரேஷ்ட பிரிவில் இலங்கையை சேர்ந்த 2 வீரர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டிகள் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் பாத்திமா ஜின்னா பூங்காவில் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அந்த வகையில் 10 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சிரேஷ்ட ஆண்களுக்கான நகர்வல ஓட்ட போட்டியை 31 நிமிடங்கள் 56.38 செகண்ட்களில் நிறைவு செய்து தலவாக்கலையை சேர்ந்த இராணுவ வீரர் விக்னராயா வக்சன் முதலாம் இடத்தை பெற்று தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார். அதேவேளை தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவரான விக்னராயா வக்சன் தான் பங்கு பெற்றிய முதலாவது சர்வதேச மெய்வல்லுநர் போட்டியிலேயே முதலாம் இடத்தை பெற்றுள்ளார். அவர் கடந்த 6 வருடங்களாக இலங்கை இராணுவத்திற்காக தேசிய மெய்வல்லுநர் போட்டிகளில் பங்கு பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை 8 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கனிஷ்ட ஆண்களுக்கான நகர்வல ஓட்ட போட்டியில் மாத்தளை இந்து தேசிய கல்லூரி மாணவன் சிவாகரன் துதிஹர்ஷிதன் 2ஆம் இடத்தை பெற்றிருந்தார். அதேவேளை இந்த போட்டியில் பங்கு பெற்றிய இலங்கையின் தமித் ஹேமந்த குமார 7ஆம் இடத்தையும் அபேரத்ன பண்டா 8ஆம் இடத்தையும் பெற்றிருந்தனர். கனிஷ்ட ஆண்கள் பிரிவிலும் இலங்கை 2ஆம் இடத்தை பெற்று வெள்ளி பதக்கத்தை தனதாக்கி கொண்டது. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கான இலங்கையின் பதில் தூதுவர் ரூபன் கிறிஸ்டி நேரடியாக போட்டி நடைபெற்ற இடத்துக்கு விஜயம் செய்து வெற்றி பெற்ற இலங்கை மெய்வல்லுநர்களை பாராட்டி கௌரவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.